ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னைக்காவது வந்து உங்களுக்கு டெய்லி செய்கிற இட்லி, தோசை, பொங்கல் எல்லாம் போர் அடிச்சிச்சுன்னா இந்த மசாலா ஓட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. சும்மா நான் வந்து என்னுடைய டென்டலில் நான் பல் எடுத்தப்போ வந்து சாஃப்டாக சாப்பிடணும் இல்லையா, அப்போ வந்து வாங்கி வச்சது தான் இது. அதுக்கப்புறம் ஒயிட் ஓட்ஸ் எல்லாமே. இந்த மசாலா ஓட்ஸ் நல்லாயிருக்கு. நம்ம வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிடலாம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் மாற்றி சாப்பிட்ணுன்னு நினச்சா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாங்கினது சஃபோலா மசாலா ஓட்ஸ். ஜஸ்ட்டு வந்து வாட்டர் நல்லா வந்து நம்ம எப்படி மேகிக்கு வைப்போமோ அதே மாதிரி வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா இந்த ஓட்ஸ் ஒரு 1/2 கப் ஆர் 1 கப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இப்போ நான் போட்டது வந்து நான் காட்டுறேன். ஸோ இந்த கப்பில் வந்து நான் ஒரு 3/4 போட்டேன் ஒருத்தருக்கு. இதுவே நீங்கள் 2 பேருக்குனா இது ஃபுல்லாகவே போடலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக இந்த என்ன சொல்கிறது, மட்டர், இதை மட்டும் போட்டிருந்தாங்க. பச்சை பட்டாணி, பீன்ஸ், பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, பீஸு, இதை மட்டும் அவங்க கொஞ்சமாக போட்டிருந்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி அதை வாங்கி வச்சுருக்கேன், அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக அதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கேரட்டும் வந்து அதில் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் பீன்ஸ், கேரட்டு, வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதிலே வந்து நம்ம மூடி வச்சு செஞ்சோன்னா நல்லா அது வெந்துடும். அவ்வளோதான். இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம்தான், பட் இதை நம்ம காலி பண்ணிடணும் ஆகஸ்ட்குள்ளே அப்படின்றதுனால நான் இது செஞ்சுட்டேன். இது நிறைய நாளைக்கு வரும். ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 6 months அந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த டேட்டு வச்சு. ஓகே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இதான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது புதுசாக ஐட்டம் ட்ரை பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.